ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம், அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Entri Elevate தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக Entri Elevate தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். கிட்ஹப்னா என்ன, கிட்னா என்ன, கிட்டுக்கும் கிட்ஹப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் கிட்ஹப்ல எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, நெக்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ரெபாசிட்டரியில நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். கிட்ஹப்ல ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ github.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போகணும். ஸோ இந்த வெப்சைட் குள்ள தான் நம்ம பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சைன் இன் அண்ட் சைன் அப். இதுல நீங்க சைன் அப் அப்படிங்கிறது புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காக, இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறவங்களுக்கு. ஸோ சைன் அப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிட்ஹப்ல இருந்து ஒரு வெல்கம் மெசேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட இமெயில் ஐடியை இதுல மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை நீங்க கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். ஸோ இதுல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆகி வந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க நியூ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், சைன் இன் கொடுக்கலாம். ஸோ சைன் இன் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா இப்ப யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம சைன் இன் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டு ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். பிகினர்ஸ் ப்ராஜெக்ட், HTML CSS ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்கேன். புதுசா ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க நீங்க கிளிக் பண்ணணும். இதுல நம்மளோட யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல யுவர் ப்ரொஃபைல், யுவர் ரெபாசிட்டரிஸ், அப்புறம் நம்ம எப்பவும் போல சைன் அவுட் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கு நியூ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க ரெபாசிட்டரி நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா HTML CSS JS இந்த மாதிரி HTML CSS JSன்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி நேம் கொடுத்துக்கிறேன். ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். இதுல என்ன நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எதை பத்தினது, ஸோ திஸ் இஸ் அ பிகினர்ஸ் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி பப்ளிக் அண்ட் பிரைவேட் கொடுப்போமோ அதே மாதிரி தான். ஸோ எனிஒன் கேன் த இன்டர்நெட் கேன் see this repository மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்க யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ நான் இங்க பப்ளிக் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரீட்மி ஃபைல் உங்களோட ப்ராஜெக்ட் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எனக்கு ஒரு ரீட்மி ஃபைல் வேணும். இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கிரியேட் ரெபாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். ரெபாசிட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகி இந்த மாதிரி நேம்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுல எப்படி ஃபைல்ஸ் ஆட் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் டாபிக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல எப்படி ஃபைல்ஸ் அட்டாச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஆட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல நம்ம அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்ப என்னோட சிஸ்டம்ல இருக்கிற ரெண்டு ஃபைல்ஸை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணோடனே ட்ராக் ஃபைல்ஸ்க்கான இந்த பார்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் சூஸ் யுவர் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப என்னோடதுல டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு டூரிசம் வெப்சைட்டுக்கானதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ index.html style.css இருக்கு.
ஸோ இந்த index.html ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து அட்டாச் ஆயிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா index.html வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ சேம் இதே பேட்டர்ன்ல வந்து நம்ம style.css-ஐயும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 ஃபைல்ஸுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இத அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்? கமிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஃபைல்ஸும் வந்து அட்டாச் பண்ணது சேவ் ஆயிடும். இப்போ நான் கமிட் சேஞ்சஸ் வந்து நான் குடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ரீட்மீ ஃபைல் மட்டும் ஜஸ்ட் HTML, CSS, JSன்னு இருக்கு. திஸ் இஸ் அ பிகினர் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு, நம்ம வந்து சைட்ல வந்து பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க இந்த பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரான்ச் அப்படிங்கிறதுல மெயின் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க மெயின் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து மெயின் பிரான்ச்சஸ்க்கு சப்போர்ட் ஆயிடும். இங்க வந்து மெயின் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிரும். இதுல ஏதாவது நீங்க டொமைன் நேம் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் நேம் அப்படிங்கிறது இப்ப நீங்க அந்த GitHub-ஓட அந்த லிங்க்கும் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ட்ரின்னு குடுத்தேன்னா, நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டோட அந்த என்ட்ரிங்கிற டொமைன் நேமும் சேர்ந்தே நமக்கு வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா, நமக்கு வந்து ஒரு லிங்க் ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ GitHubல நம்மளோட HTML, CSS, JS அப்படிங்கிற ஃபோல்டர்ல index.html-ம், style.css-ம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது வந்து கோட் அப்படிங்கிற இந்த பார்ட்ல இருக்கும். இப்போ நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ண 2, 3 மினிட்ஸ்ல தான் இந்த மாதிரி டிப்ளாய்மென்ட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கும். ஸோ யுவர் சைட் இஸ் லைவ் அட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் சைட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க இந்த விசிட் சைட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம பண்ண அந்த டூரிசம் வெப் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அனிமேஷன் என்னென்ன நம்ம ஒர்க் எல்லாம் குடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லிங்க வந்து நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இத காப்பி பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இத வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ எகைன் நம்ம கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதுல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கிறது நமக்கு தெரியும். மேற்கொண்டு நீங்க புதுசா ஏதாவது நீங்க ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னா கூட ஆட் ஃபைல் குடுத்து நீங்க ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப நம்மளோட லொகேஷன் நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம எத்தன ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த டேட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் இதுவரைக்கும் 2 டைம்ஸ் வந்து நான் கமிட் குடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 கமிட் அப்படிங்கிறதும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம எப்ப கமிட் குடுத்துருக்கோம், ஸோ எத்தன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல ஓவர்வியூல பார்த்தீங்கன்னா, மொத்தமே நான் அதுல ஒரே ஒரு ரெபாசிட்டரி மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும், நீங்க புதுசா அப்லோட் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து Gitல வந்து ஒரு ஃபைல்ஸ வந்து அப்லோட் பண்ணிட்டு, ஸோ ரிமைனிங் பீப்பிள்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி லிங்க் இருக்கும். இந்த லிங்க்க வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இமெயில் பண்ணலாம். இல்ல WhatsAppல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் Gitல வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ Git பத்தின இன்னும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.